ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் பல கிளாசிக்கான மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் ஆடையும் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்றத ரிசல்ட்ஸை வந்து டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ணாமல் வீடியோக்குள்ள ஸ்மாக் டவுனை கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடி சாம்பியன் கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. ஜிம்மி ஊசோ கோடி ரோட்ஸை தேங்க் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜேக்கப் பாட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி வந்து இப்போ அவனுக்கு இதாக போயிடுச்சு, ஸோ அதை விட்டுருங்கன்ற மாதிரி தேங்க் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன கதை ஜே ஊசோட எல்லாம் கரெக்டாக போகுதா, எதுவும் பிரச்சனை இருக்கான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஜிம்மி எதுவும் ரீப்ளே கொடுத்துருக்க மாட்டார். இந்த இடத்துல நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. ரிங்குக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே சாடுறாரு. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கேட்டு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவே யூஸ் பண்ணலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் ரிங்குக்கு வராரு. ஸோ ஃபேன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் அந்த கார்பரேட் கோடின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்னோசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரெகார்டிங் நம்ம ஜேக்கப் பாட்டோ லாஸ்ட் வீக் அட்டாக் பண்ணாங்களா, அது யாருன்னு கூட தெரிலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜிம்மி ஊசோ இந்த விஷயத்தை பண்ணியிருப்பான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த இடத்துல கோவத்தோட ஜிம்மி ஊசோ ரிங்குக்கு வராரு. ரிங்குக்கு வந்து ட்ரூ மேக்கின்டையரை பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாருன்னு தான் சொல்லணும். இதை வந்து லேட்டரில் நிக் ஆல்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் இருக்குல்ல, ஸோ இந்த மெயின் ஈவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வைக்கிறோம். ஜிம்மி ஊசோக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கான மேட்ச் ஒரு நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா மை ஃபேமிலி ட்ரீ வர்சஸ் நம்மளுடைய நாக்கமரா ரெஃபினிக்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மை ஃபேமிலி ட்ரீ வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ விமன் சாம்பியன் இருக்க டிஃபனி ஸ்டாட்டன் அவங்களுடைய டைட்டில் வந்து நம்மளுடைய கைனா ஜேம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது ஒரு டைட்டில் மேட்ச்ன்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணல, பட் டைட்டில் மேட்சாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. மேட்ச்சுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் டிஃபனி ஸ்டாட்டன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிட்டாங்க. மேட்ச்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, குவீலியாவும் கைனா ஜேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டனை பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஜேட் கர்கில் வராங்க சேவ் பண்ணுறதுக்கு. ஜேட் கர்கில் சேவ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டிட்டு அவங்களோட ஹீல் டெனை 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ ஹீல் டென் பண்ணிவிட்டு ஸோ டிஃபனியை அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணதுக்கப்புறமா அந்த டைட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு அந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணி காட்டுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈலியா ட்ராகனை வந்து பார்த்தீங்கன்னா கன்கிராச் பண்ணுறாரு. ஸோ இன்டர்ச் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்காக. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டைட்டிலை அதே மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமிசேன் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கிறாரு. இதுக்கப்புறமா ஈலியா ட்ராகனை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஓப்பன் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா விடுறாங்க. இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவானுங்கன்னு பார்த்தேன். அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சாக பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஓப்பன் சேலஞ்சை நம்மளுடைய அலிஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாரு. அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் நம்மளுடைய ஈலியா ட்ராகனுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஈலியா ட்ராகனை வின் பண்ணுறாரு. மேட்ச்சுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமியன் பீஸ் ரிட்டர்ன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈலியா ட்ராகனை நம்ம அலிஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருவாருன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட் வந்து 1 செகண்ட் நம்ம பிளாக்கை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல சலீனா வேகா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்டோடைய கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூர் பண்ணி விட்டுருவாங்க. அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்டை சேவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டு போவாங்க. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்க ஷார்லட் ஃப்ளேர் அலெக்ஸா பிளிஸை பற்றி பேசுகிறாங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது, யார் முதுகில் குத்துறான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம்ன்றதை நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட் வில்சன் வர்சஸ் நம்மளுடைய கார்னோயஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இது வந்து நெக்ஸ்ட் வீக் காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணுறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் நம்ம ஜேட் கர்கிலுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகுது. நவம்பர் 1ஆம் தேதி நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துருவோம். ஸோ மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வர்சஸ் ஜிம்மி ஊசோக்கான நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா டிப் டவுன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜிம்மியை போட்டு அசால்ட் பண்ணுறாருன்னு சொல்லணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. கோடி ரோட்ஸ் வந்து சேவ் பண்ணலான்னு வராரு. பட் இருந்தாலும் ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரிகார்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணி கோடி ரோட்ஸை செஞ்சு விட்றாருன்னு தான் சொல்லணும். ஃபைனலாக கோடி ரோட்ஸ்க்கு ஒரு கிளைம் அவரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டு இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ட்ரூ மேக்கின்டையரோட கைகள் இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. இது போக நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சு விடுறாரு நம்மளோட ஈலியா ட்ராகனும். நியூ அப்போனண்ட்டாக யார் வராருன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நம்மளோட அலெக்ஸா பிளஸ் வர்சஸ் நயா ஜாக்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கூடவே கார்மலஸ் வர்சஸ் கிட் வில்சனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ கூடவே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் பார்த்துருந்தோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் நான் சொல்கிற லெவலுக்கு பெரிய லெவலில் எதுவும் நடக்கல. பெரிய லெவலில் மீன்ஸ் ரொம்ப வளவலன்னு எடுக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்மாக் டவுனை முடிச்சிருந்தாங்க. அப்கமிங் அப்டேட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே
எப்படி இருக்காண்டா ஸ்டேஷன் வரலாம்.